பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதத்தை செய்தாரானால் அது 3 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கொடுக்கும். எடுத்துக்காட்டாக, வேலை இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தால் அது அவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். இங்கும் அப்படித்தான் நடந்துள்ளது. கர்த்தர் மோசேயுடனே முட்செடியில் பேசிய போது, மோசே, ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றார். அப்பொழுது கர்த்தர், ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் என்றார். அவனை உடன் சேர்த்துக்கொள் என்றார். அதேபோல் கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்று ஆரோனுடனே பேசினார். அதாவது கர்த்தர் அப்பொழுதே ஆரோனை தனக்கென தெரிந்து கொண்டார். அப்பொழுது முதல் மோசே ஆரோனை உடன் வைத்திருந்தார். மேலும் எகிப்தில் பார்வோனுக்கு முன்பாக செய்த அற்புதங்களில் கர்த்தர் மோசேவின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போகும் என்று சொல் என்றார். அப்படியே மோசே ஆரோனிடம் சொல்லிய போது ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. கர்த்தர் ஆரோனின் கோலை கொண்டு முன்பே அடையாள அற்புதங்களை செய்திருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஜனங்கள் ஆரோனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள். சத்துருக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்கிறார்கள். ஆரோனால் நன்மையை பெற்றவர்கள் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி நின்று முறுமுறுப்பதை பார்த்த கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் வம்சத்திற்கு ஒரு கோலாக 12 கோல்களை வாங்கி அதில் லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் என்றும் சொல்கிறார். அப்படியே 12 கோல்களையும் வாங்கி ஆசாரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்பாக வை. அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்றும் கர்த்தர் மோசேயுடனே சொன்னார். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்திருந்த போது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, தான் அறிந்து கொண்டவனுக்கு எதிராக சத்துருக்கள் எழுந்து நிற்கும் போது அவனுக்காக வைராக்கியம் பாராட்டி கோலில் அவனது பெயரை எழுதச் சொல்லி அந்த தோலை துளிர்க்க செய்து அவனுக்கு அற்புதத்தை செய்து அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று மட்டும் நிரூபிக்கவில்லை. மாறாக காய்ந்த கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அதுவும் பிஞ்சோ காய்களோ அல்ல, பழங்கள். இப்படித்தான் கர்த்தர் தன்னால் அறியப்பட்டவன், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தன்னால் அழைக்கப்பட்டவனுக்கு எதிராக சத்துருக்கள் முறுமுறுக்கும் போது, எதிர்த்து நிற்கும் போது, துரத்தும் போது அந்த சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் சர்வ வல்லமை உள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டோமானால் கர்த்தர் நமக்காக நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாகவே அற்புதத்தை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை காய்ந்த கோலாக இருக்கிறது என்றும் எங்களுடைய கோல் துளிர்க்க வேண்டும் என்றும் எங்களுடைய கோல் பூ பூத்து பழங்களை கொடுக்க வேண்டும் என்றும் விரும்புகிற நாங்கள் எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படியாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக எப்பொழுதும் காத்திருந்து உண்மையும் உத்தமாய் ஜெபிக்கிறவர்களாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை
கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய கோள்களும், அதாவது வாழ்க்கையும் துளிர்த்து பூ பூத்து கனிகளை கொடுக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.